என்னது இன்னும் 2 நாள்ல ரிசர்ச் பேப்பர்ஸ் அனுப்பணுமா? இங்க பார்த்தா மனுஷங்க மாதிரி தெரியுதா வேற என்ன மாதிரி தெரியுதாமா? சரி விடு, நம்ம சாட் ஜிபிடி தானே எதுக்கு இருக்கா, அவன்கிட்டயே கேட்டு பண்ணுவோம். ஸோ ஓகே, நீங்கள் இந்த மாதிரி ஏஐட்ட கேட்டு உங்களோட ரிசர்ச் பேப்பர் தீசிஸ் பேப்பர் எழுதுறீங்களா? ஸோ உங்களுக்கு இதில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சப்போஸ் ஒரு ஏஐ டூலில் போட்டு ஒரு டெக்ஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணி நீங்கள் ஒரு ரிசர்ச் பேப்பர் ஆட் பண்ணுறீங்களோ தீசிஸில் ஆட் பண்ணுறீங்களா வச்சுக்கோங்களேன், உங்களோட ஈஸியாக உங்களோட ரிசர்ச் பேப்பர் வந்து ஒரு ஏஐ ஜென்ரேட் டாக்குமெண்ட் சொல்லி நீங்கள் சப்மிட் பண்ணக்கூடிய ஜேர்னலோ இல்லை ஸ்காலரோ வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சாங்க. அதுக்கான ஏஐ எடிட்டிங் டூல்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து சாட் ஜிபிடி 0 இந்த மாதிரி டூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டூல்ஸ்லாம் வந்து நீங்கள் தப்பிக்கணும்னு நினச்சிக்கோங்களேன், ஒரே வழி தாங்க. அதை நீங்கள் வந்து என்டையராக ஹியூமன் எழுதுற மாதிரி மாற்றணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் தான் டைப் பண்ணணுமானா அவசியம் கிடையாது. அதுக்குமே டூல்ஸ் இருக்குது. 2 டூல்ஸ் இருக்குங்க. உதாரணத்துக்கு வந்து humanisai.pro வெப்சைட்டும் அப்புறமேட்டு ஹிஸ் பை பாஸ், இந்த 2 வெப் பேஜஸும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் ஏஐ ஜென்ரேட்டட் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது ஹியூமனைஸ் பண்ணி தந்துடும். ஹிக்ஸ் பை பாஸ் வந்து கொஞ்சம் பெய்டு சர்வீஸ், அதே சமயம் humanisai வந்து என்டையர்லி ஃப்ரீ. ஸோ நீங்கள் humanisaiக்கு போய்க்கலாம். ஆனால் வந்து கொஞ்சம் அந்த ப்ரைஸ் வேரியேஷனால ரெண்டோட பர்ஃபார்மன்ஸ் வேரி ஆகும். ஆனால் humanisai மோர் தென் எனஃப். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷனோட நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.